இரவின் மத்தியில் ஒரு ஜீப் காடு வழியா செல்கிறது. மழை தெரிக்கிறது. ஜீப்பில் 4 பெண்கள். அனிதா, ரேவதி, மீரா, சிந்து. கல்லூரி நண்பிகள். அனிதா ஸ்டியரிங் பிடிச்சு கூகுள் சொல்றதுடா, ஆனா ரோடு மயங்குது. மீரா பயந்து, இந்த காடு சத்தமா இல்ல, குயிலோ பூச்சியோ இல்ல, மின்னல் ஒளி சுட்டது. அனிதா பிரேக் அடிக்கிறா. ஜீப் சறுக்குது. அவங்கெல்லாம் ஜீப்பிலிருந்து இறங்குறாங்க. மழை கடுமை. அங்க ஒரு பழைய மரத்தில் காலி நாற்காலி தொங்குது. அதுல இரத்த தடம். சிந்து மெதுவா, இது வேணாமடா, நம்ம பெண் போகலாமா? ரேவதி சிரிக்கிற மாதிரி, அட நம்ம பெண்களா பயப்படணும்? அவங்க ரிசார்ட் அடைச்சு போகுது. ஒரு பழைய பங்களா மாதிரி வீடு. தாழ்பாள் இல்ல, ஆனால் கதவு திறந்து ஆள் சத்தமா கீச்சுன்னு ஒலிக்குது. இன்சைட் பொட்டி படிந்த ஹால், உடைந்த சோபா, பழைய படங்கள் சுவர் முழுக்க. மீரா, யாரோ இதுல இருந்த மாதிரி, ஆனால் எங்கே? கேமரா ஜூம், சுவரில் புதிய ரத்தம் பாய்ந்திருக்கு. இரவு 30. மழை அடங்குது. பங்களாவில் கருமை. மீதுள்ள அறையில் ஒரு பெண்ணின் பழைய புகைப்படம். பின் எழுத்து, லதா, லாஸ்ட் சீன் ஹியர். அவங்க எல்லாம் அதை பார்க்குற நேரம் கீழே கதவு தட்டுது. டக் டக் டக். ரேவதி கீழே போய் கதவு திறக்கிறா. வெளி முழுக்க இருள், யாருமில்லை. அந்த நேரத்துல காற்று வீசுது, விளக்கு அணையுது. கேமரா மூவ். ரேவதியின் பின்னால் ஒரு நிழல் நிற்குது. கத்தி ஜொலிக்குது. சத்தம் மட்டும் கேக்குது. ஆஹ் ஆஹ். மேலே இருந்த 3 பெண்களும் அதை கேட்டு கீழே ஓடுறாங்க. ரேவதி காணமல்ல, தரையில ரத்தம் மட்டும். மீரா அலறா. அவளை எங்கேயா போச்சு? அந்த சமயத்துல சுவரில ஒரு நிழல் நகருது. அது கேமரா கிளிக் மாதிரி ஒலி. ஒரு பழைய கேமரா ஆட்டோமேட்டா பிளாஷ் அடிக்குது. அந்த பிளாஷ் வெளிச்சத்துல ஒரு முகம் தெரிகிறது. கொலைகாரன். அவங்க 3 மேலே ஓடுறாங்க. அனிதா கதவை அடைக்கிறா. வெளியிலிருந்து சத்தம். நீங்க இங்கே வரக்கூடாது, இது அவளோட வீடு. அந்த குரல் ஆழமான ஆண் குரல், ஆனால் சில சமயம் பெண் குரலாக மாறுது. மீரா கண்ணீர் வடிக்கிறா. நம்ம போயிட்டா நம்மையும் கொல்லப் போறான். சிந்து டார்ச் எடுத்து மறைந்த பின் வழி தேடறா. ஒரு ரகசிய கதவு பழைய கம்பளத்தின் பின்னால். அது திறக்கிறாங்க. அது கீழே அடுக்குமாடி வழி. அங்கு பழைய டேபிளில் புகைப்படங்கள். பெண்கள் ஒவ்வொருத்தரின் முகத்திலும் இரத்தம் வரையப்பட்டிருக்கு. அதில் கடைசியாக அவர்களது 4 பேரின் படமும் இருக்கு. அவங்க 3ம் அதை பாக்கி பயந்து அலறாங்க. அந்த நேரத்தில் மேலிருந்து சத்தம். அனிதா ஓடி மேல போகிறா. அங்கே கொலைகாரன். அவன் முகம் பளிச்சுன்னு தெரிகிறது. அவன் ஒரு பழைய ஃபாரஸ்ட் கேர்டேக்கர். அவன் குரல், அந்த பெண்கள் என்கிட்ட சிரிச்சாங்க, இனிமே எல்லாரும் சிரிக்க மாட்டாங்க. போட்டி தொடங்குது. அனிதா கத்திய தட்டிக்கிட்டு தப்பிக்கிறா. அவன் அவளுக்கு பின் ஓடுறா. கேமரா மூவ் வேகமா. மழை மீண்டும் ஆரம்பம். மின்னலொலி அவங்க முகத்தில விழுது. அனிதா பங்களாவிலிருந்து ஓடுறா. மீரா, சிந்து பின்னாலே. ஆனா கொலைகாரன் மீராவை பிரிச்சுடுறான். அனிதா சிந்துவுடன் ஓடி ஜீப்பை அடைகிறா. ஜீப் ஸ்டார்ட் ஆகலை. அந்த நேரத்துல கொலைக்காரன் பின்பக்கம் கண்ணாடியில் தெரிகிறான். சிந்து அலறா. அனிதா ஜீப்பை வேகமா ஓட்டுறா. மரத்தோட மோதுது. அவங்க இருவரும் விழுந்து போகிறாங்க. மழை, மின்னல், இருள். அனிதா விழுந்து கொஞ்சம் வெளிக்கிதா. சிந்துவை காணமல். முன்னாடி ஒரு நிழல். கொலைகாரன் மீண்டும் வந்திருக்கான். அவள் கையில் இருந்த கத்தியாலே அவன் மீது வெற்றா. அவன் விழுறான். அனிதா ரத்தத்தில் மூழ்கி ஓடுறா. கேமரா ட்ரோன் ஷாட். அனிதா காட்டை விட்டு வெளியேறி ரோட்டில் விழுந்திருப்பாள். ஒரு போலீஸ் வாகனம் வருது. அவள் மெல்ல குரல், அவன் இன்னும் உள்ளே இருக்கா. போலீஸ் அங்க போகிறா. கேமரா பின் சென்று பங்கன கதவை காட்டுறது. கதவு மெதுவா மூடுறது. கதவுக்கு பின்னால் நிழல். கொலைகாரன் இன்னும் உயிரோட இருக்கா. காட்டின் இரவு
நட்சத்திரம் மேல் பனி, சிலம்பு மடி, காட்டுக்கரடி, புழு செடி நடுவில் நாய்கள் அலறி, திசைகள் மயங்கி காற்று மூச்சு தறி, அடுத்த மரம் கண்ணில் மூடிக்கொள்ளும் நிழல் வேட்டை குரங்கு குரல் பிளக்கும் அசைவுகள் எல்லாம் ரகசியமாகும் இடர்கள் கதைகள் காட்டில் ஊறும். காட்டின் இரவு உயிர் விழித்திறக்கும், சத்தம் ஒளி சுருங்கும், நிழல் ஒளி பிதுங்கும். காட்டின் இரவு மிருக மௌனமாகும், நடந்த இருளில் உணர்வு செறிவாகும். சினுங்கும் இலை புழுக்கள் அசைவில், கொடியின் மேல் பாம்பு, பறவையின் செறிவில், தொலைவில் கோலம் விளக்கின் துளியில், சிகரத்தின் மலை மின்னல் படிவத்தில், சிறு சிறு திசை பயம் தொழிவரி அனைத்து குரலும் காட்டின் இசை எனும் இயற்கையின் ராகம், அடங்காத பாவம் காட்டின் இரவில் கடக்காத யாகம். காட்டின் இரவு உயிர் விழித்திறக்கும், சத்தம் ஒளி சுருங்கும்.